வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் இதுவரை 192 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், நகைகள், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை நாகர்கோவில் இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் வாக்குச்சாவடிகளுக்கு வர இயலாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது வீடுகளிலேயே நேற்று அஞ்சல் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட பாஜக வேட்பாளர் நயினார் ராகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான 3 கோடியே 99 லட்சம் ரூபாய் பணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா திட்டம் ஏப்ரல் 2வது வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரிகள் ஜூன் 19ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கல்லூரி கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கோவையில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஐபிஎல் தொடரில் மும்பை மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஏடிஎம் இயந்திரங்களில் UPI மூலம் பணம் செலுத்தும் வசதியை கொண்டுவர உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மக்களின் நலனுக்காகவே பாஜக கூட்டணியிலிருந்து விலகினோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கமளித்துள்ளார். மதுரை மாவட்டம் வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அடிக்க இன்று முதல் முன்பதிவு தொடங்குகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அறிவித்துள்ளார். புகழேந்தி அவர்களின் மறைவு திமுகவிற்கு பேரிழப்பு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து 100வது நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. வெளிநாட்டிற்கு கூடுதலாக 10,000 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதியாகிய நாளை சூரிய கிரகணம் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் IPL போட்டிகள் நடைபெறும் 6 நாட்களுக்கு கூடுதல் மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் திருச்சியில் மேற்கொள்ளவிருந்த ரோட் ஷோவிற்கு திருச்சி மாநகர காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஓசூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் திடீரென கட்டிடங்கள் லேசான அதிர்வை உணர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு நடுநிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தல் 2வது விடுதலை போராட்டம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 87 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.